வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தாமரங்கோட்டையைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் குமரகுரு. இவருடைய நிலத்தில் 11 குழியும் அரசு நிலத்தில் ஏகப்பட்ட அளவில் வேலி அடைத்து நில மோசடி செய்து மிரட்டுவதாக நில மோசடி செய்தவர்கள் மீது மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துவிட்டு பின் செய்தியாளர்களை சந்தித்தார். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் கூட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வடக்கு ஊராட்சியில் ஆண்டிக்குளம், இது ஆண்டிக்குளம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கிறது, வேலி போட்டிருக்கிறது. SSA ஐயாக்கண்ணுங்கிறவர் வேலி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க. SS ஐயாக்கண்ணு மகன் சாமிநாதன் இந்த ஆக்கிரமிப்பு அகற்ற பல தடவை மனு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது வரையும் பட்டுக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஆக்கிரமிப்பை அகற்றலை. நில அளவை பிரிவு மேலாளர், பிர்கா சர்வேயரு, ஆர்டிஓ, தாசில்தார் முன்னிலையில் அரசாங்கத்தை ஒப்படைச்சிடணும். எனக்கு உரிய இடம்னா எங்கள் அப்பாவுக்கு உரிய இடம் வைத்திலிங்க என்பவருக்கு அந்த இடத்த ஒப்படைச்சிடணும். படிப்பறிவு இல்லாதவர் இவர்னால் என்ன பண்ணுறான்னா 1.5 ஆண்டுகளாக தனிமனித உரிமைக்காகவும் பொதுநலத்துக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கேன். இது உங்கள் கருணையின் மூலம் என்னுடைய இடத்த எனக்கு விரித்து கொடுத்தரணும். அரசாங்கம் எடுத்துக்கிடணும். இதுக்கு பேரிடர் இழப்பீடு தொகையும் நிறையா வருது. நீங்கள் அது அந்த இடத்த அளந்தாலே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். உங்கள் பட்டா இடத்துல எவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அரசு நிலத்தில் எவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். பட்டா இடத்துல 11 குழி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் ஸ்கொயராக நீளமாக போயிட்டுருக்கு. சர்வே பக்கத்தில் இன்னும் சர்வே பண்ணணும். சர்வே பண்ணால் கரெக்டாக அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். என் இடம் எனக்கு வந்துடும். இதான் உண்மை நிலவரம்.